வணக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்ததை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட 300 சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வந்துட்டாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோமோ அப்படின்ட்டு கொஞ்சம் குழப்பமாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தேன். ஆனால் நீங்கள் கமெண்ட்ஸில் அடுத்தடுத்து நீங்கள் அதாவது மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நீங்கள் பேசுகிறத பார்த்து எனக்கேவும் சரி நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், இது எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு போல இருக்குது நம்ம வீடியோ அப்படின்ட்டு எனக்கு அடுத்தடுத்த செயல்பாடு செய்ய தோண வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றிங்க. இப்போ இந்த டாப்பிக்கில் நான் என்ன பற்றி பேச போகிறேன்னா, கோழி எல்லாரும் ஈஸியாக வளர்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இதில் சிறிய முதலீடு போட்டு பெரிய லாபம் பார்க்கலாங்க. அந்த மாதிரியான ஒரு தொழில் தாங்க இது. ஆனால் இது உயிருள்ள ஒரு தொழிலுங்க. அதாவது உயிருள்ள தொழில்னு எப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கோழி வளர்க்குறோம்னா அது ஒரு 5 ஜீவனுங்க. ஃபஸ்ட்டு ஆர்வம் இருக்கணுங்க. சரி நம்மளும் 4 கோழி வாங்கலாம் வளர்க்கலாம், என்ன தீவனம் தானே கேட்க போகுது, சரி போடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுங்க. அதுக்கிட்ட நம்ம அனுசரணையாக அதுக்கிட்ட நம்ம அன்பாக நடந்துக்கிட்டால் அதை தீவனத்தை தாண்டி அதில் ஒரு க்ரோத் நம்மளுக்கு தெரியுங்க. நம்ம என்ன தான் சத்தான தீவனம் போட்டாலும் கரெக்டாக கன்சிஸ்டன்சியாக 3 வேளை போடுறோம்னா 3 வேளையாக தொடர் செயல்பாடாக நம்ம போடணுங்க. அது ரொம்ப மஸ்ட்டுங்க. இதில் ஆர்வம் முழுக்க முழுக்க ஆர்வம் இருந்தால் தான் அந்த 3 வேளையும் நம்ம அந்த தீவனமே போடுறதுக்கு ஒரு மனசு வருங்க. சரி பாவம் என்ன பண்ணிகிட்ருக்காங்களோ, சரி நம்ம தீவனம் போடலாம், கொஞ்சம் தீவனம் போடுறத பார்த்து நம்மளும் ஹாப்பி ஆகலாம். ஏன்னா அதாவது கொடுத்து மகிழ் அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்குங்க. அதாவது நம்மளுக்கு தேவையை வச்சுக்கிட்டு பிறருக்கு கொடுத்தாதாங்க நம்ம மனசும் ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்கும். அது போல் தாங்க அந்த 5 ஜீவனுக்கு கொடுக்கறது. அதில் இதை நம்ம ஒரு தொழிலாக பார்த்தா ஒரு கொடுக்குற ஒரு செயல் நம்மளுக்கு ஹாப்பியாக இருந்தாலும் இவங்க நம்மளுக்கு பல மடங்காக திரும்பி கொடுப்பாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு ஆர்வம் இருக்கணும், அதுக்கடுத்து தொடர் செயல்பாடு இருக்கணுங்க, அடுத்து சகிப்புத்தன்மைங்க. இது ரொம்ப ரொம்ப ரொம்பவே முக்கியங்க. எதுக்கு சகிப்புத்தன்மைன்னு சொல்கிறேன்னா, இப்போது நம்ம பண்ணையில் கோழி வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லோரும் தீவனம் போட்டுட்டு சரி தீவனம் போட்டாச்சு சாப்பிட்ருச்சு நம்ம அடுத்த வேலைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாதுங்க. அதுங்க அடையிற இடத்த ரொம்ப 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 சுத்தமாக பார்த்துக்கணுங்க. ஏன்னா